ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷாஸ் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம திருப்பி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா திருமலையில் ரொம்ப ஸ்பெஷலான வடை, அதுதான் திருமலை வடை. இது பிளாக் உளுந்து வடை கூட சொல்லுவாங்க. திருப்பதியில் ரொம்ப ஃபேமஸ். அங்கே கல்யாணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, தனியாக கூட விற்பாங்க. இது நம்ம வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக பண்ணிடலாம் வீட்லேயே. எங்களுக்கு 7 வந்திருக்கு, 7 மணி ஆளில், அதனால 7 வந்திருக்கு கரெக்டாக. பாருங்க, பார்க்கும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கணும். 1 கப் உளுந்து, 1/4 கிலோ உளுந்து, பிளாக் உளுந்து மட்டும்தான் எடுத்துக்கணும். இது நல்லா வாஷ் பண்ணி 8 to 10 hours வரைக்கும் ஊற வச்சுக்கணும். 8 to 10 hours வரைக்கும் ஊற வச்சாதான் கரெக்டாக வரும். அப்போ தான் நீங்கள் 5 hours எல்லாம் ஊற வச்சா அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். 8 to 10 hours ஊற வச்சிட்ட அப்புறம் அது நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். பாருங்கள், அது கலரே சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்களே பார்க்கலாம், கலர்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. இது நல்லா ஒரு ஃபில்டர் பண்ணிக்கணும். பாருங்கள், ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். பாருங்க, தண்ணியே இல்லை, நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்ட அப்புறம் கூட நல்லா நல்லா கோர்ஸாக நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. கோர்ஸாக அரைச்சிட்ட அப்புறம் அதை அப்படியே ஒரு பவுலில் வச்சுட்டு, இப்போ நம்ம இதுக்கு காரம், நம்ம மிளகாத்தூள்லாம் போடாமல் இதுக்குன்னு தனியாக ஒன்று இருக்கும். அதுதான் ஒரு அம்மிக்கல் எடுத்துக்கணும். அதில் 1 ஸ்பூன் அளவு பெப்பர், சீரகம் 1 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் உப்பு, அதுக்கடுத்து கொஞ்சோண்டு பெருங்காயம். நல்லா அரைச்சிக்கணும். நீங்கள் மிக்சியில் அரைக்காதீங்க, மிக்சியில் அரைச்சா ரொம்ப சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வரணும். வந்துட்ட அப்புறம் இதுதான், மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு காரம் இதுதான். இப்போ நம்ம முன்னாடி வச்சிருந்த கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த உளுந்து கூட இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா கையிலேயே கலந்துக்கோங்க, ஸ்பூன்லாம் வேணாம். அதுக்கடுத்து ஒரு கிளாத்து, ஒரு ஒயிட் கிளாத் கொஞ்சோண்டு தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கடுத்து கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். லெமன் அளவு நல்லா உருண்டியாக இது பண்ணிக்கணும். பெரிய அளவு தான் பண்ணிவிட்டு, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக பண்ணிக்கணும். பாருங்கள், அதே மாதிரி எல்லா இதுவும் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து டீப் ஃப்ரைக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் மட்டும்தான் பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் பொரிக்கவே கூடாது, லோ ஃப்ளேம் மட்டும்தான். பாருங்கள், இது பண்ணுறது, இது நல்லா வரத்துக்கு ஒரு 10 minutes ஆகும். அந்த பபுள்ஸ் எப்போ நம்மளுக்கு போதோ அப்போ தான் அது குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நல்லா அப்போ பபுள்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. பாருங்கள், அதே மாதிரி எல்லா இதுவும் பொரிச்சு எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் ஸ்டோரேஜாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப நேரம் குக் ஆகணும். ஒரு
10 to 15-20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகணும். இதுக்கு 3 டிப்ஸ் தான் இது பண்ணணும். ஒன்று பிளாக் உளுந்து எடுத்துக்கணும். பிளாக் உளுந்து மட்டும்தான். அது 8 hours வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கணும். 8 to 10 hours. அதுக்கடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த 3 டிப்ஸ் இருந்தாலே போதும், பண்ணிடலாம். அதுக்கடுத்து மிளகாத்தூளில் நீங்கள் போடக்கூடாது. நம்ம எப்படி பெப்பர், சீரகம் அதெல்லாம் வச்சு தான் நம்ம அரைச்சி அம்மிக்கல்ல அரைச்சி பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லா வடையும் பண்ணிக்கணும். பாருங்க, ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கோம். பாருங்க, அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி. இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இது பொங்கலுக்கு வைக்கலாம். இப்போ நீங்கள் இது நல்லா ஸ்டோரேஜ் திருப்பதி ஸ்பெஷல் வடை. திருப்பதிக்கு நல்லா பலகாரமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ பார்க்கணுன்னா பெல் ஐக்கான்